இந்தியாவில் போதுமான அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் வேற என்னென்ன தகவல்கள் எல்லாம் வழங்கியிருக்காங்க, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. இந்த பெட்ரோல் டீசல் விஷயத்தை பொறுத்தவரை சர்வதேச அளவில் நிலையற்ற தன்மை இருந்தாலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதே போல பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் வைப்பதற்காக இந்த பெட்ரோல் டீசல் மீதான அந்த கலால் வரி என்பது மத்திய அரசால் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை நம்மிடம் போதுமான அளவுக்கு கச்சா எண்ணெய் கையிருப்பில் இருக்கிறது. கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பெட்ரோல் டீசலாக மாற்றக்கூடிய அந்த சுத்திகரிப்பு ஆலயங்களும் முழு திறனோடு இயங்கி வருகின்றன. எனவே இந்தியாவை பொறுத்தவரை எந்த ஒரு இடத்திலும் சில்லறை விற்பனை நிலையங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற பேச்சு இதுவரை எந்த புகாரும் இதுவரை ஏற்படவில்லை. நம்மிடம் 2 மாதங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோல் டீசல் இருப்பு இருக்கிறது. எனவே பொதுமக்கள் யாரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த எல்பிஜி சமையல் எரிவாயுவை பொறுத்தவரை அந்த வீட்டு உபயோகத்திற்கான அந்த சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல எல்பிஜியிலிருந்து பிஎன்ஜிக்கு மாறுவதற்கு அதிக முன்னுரிமை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் பிஎன்ஜிக்கு மாற விரும்புகிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் விரைவாக அவர்களுக்கு பிஎன்ஜி மாறுவதற்கான வசதி வழங்கப்பட்டு வருகிறது. பிஎன்ஜியை மாறுவதற்கு ஊக்குவிக்கும் மாநிலங்களுக்கு கூடுதலாக வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் 10% ஒதுக்கீடு என்பது செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் பல மாநிலங்கள் இந்த பிஎன்ஜிக்கு மாறுவதற்கு எல்பிஜியிலிருந்து பிஎன்ஜிக்கு மாறுவதை ஊக்குவிக்க பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்பிஜி பொறுத்தவரை விநியோகமும் மிகவும் சீராக இருப்பதால் பொதுமக்கள் எந்த விதமான அச்சமும் அடைய தேவையில்லை, பேனிக் பையிங் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என மத்திய அரசு தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.